ஏட்டுக்கல்வியும் முக்கியமா? இல்லை வாழ்க்கை கல்வி முக்கியமான்னு சொல்லுங்கள். ஏட்டுக்கல்வி நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஆனால் படித்த படிப்பு அது பின்னாடி போடுற டிகிரினால் நமக்கு போகிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். நமக்கு சம்பளத்தையும் கொடுக்க வைக்கும். அதுக்கும் மேலே அனுபவ கல்வி, வாழ்க்கை கல்வி நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஒருத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே நமக்கு புரிய வைக்கிறது தான் வாழ்க்கை கல்வி. ஆனால் மனுஷங்களில் சொல் புத்தியும் கேட்குறவங்களும் இருக்காங்க, சுய புத்தியாக யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. சுய புத்தி கேட்குறவங்க பொழைச்சிக்குவாங்கன்னு வைங்க. ஆனால் சொல் புத்தி கேட்குறவங்க அவங்க நல்லது சொல்கிறாங்களா, கெட்டது சொல்கிறாங்களா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு அதை நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்காங்க, நாங்கள் ரெண்டையுமே செய்ய மாட்டோம், சுயமாகவும் யோசிக்க மாட்டோம், சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், தானாக அனுபவித்து ஒரு ஒரு விஷயத்தையும் அனுபவத்தில் தீ போய் தொட்டால் சுடுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ஓகே. இல்லை, நான் போய் கையை வச்சு அதை சுடுதான்னு பார்த்து தான் நான் அனுபவிப்பேன் அப்படின்னா அனுபவிங்க. அதுலேயும் நாளும் போகும், உங்களுக்கு கை சுட்டு அதனால் உங்களுக்கு புண்ணும் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்காத பட்சத்தில் உங்கள் வாழ்நாள் தான் வேஸ்ட்டாகி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கிற படிப்பை வச்சு ஒருத்தவங்கள யாரையுமே எடை போட முடியாதுங்க. அவங்களுக்கு நிறையா தெரியாமையும் இருக்கலாம். நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு ஒரு கார் டோர் ஓப்பன் பண்ண தெரியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கார் கிடையாது. கார் இருந்தால் தான் நம்ம போய் ஓப்பன் பண்ண தெரியும். ஒன்று ஒரு மாடல் இருக்கும். ஆனால் இதை நம்ம சொன்னோன்னா போய் நின்று எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னால் 2 டிகிரி முடிச்சிருக்க, உனக்கு இது கூடவா தெரியாதான்னு கேட்டு ஏளனமாக சிரிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க.